அதே உதயநிதி ஸ்டாலின் அதே பொம்பளை வயசுலேருந்து தான் வந்தார். சும்மா பஸ்ஸுக்குன்னு குதிக்கல. என்ன பொம்பளைங்களை இழிவா பேச வேணான்னு கண்ணை குத்திருவோம். அப்படியே நான் பார்க்கலையே, பார்த்துருந்தா அப்படி குத்திருப்பேன் நான் கத்திலேயே. தப்பான வார்த்தை தானேப்பா. பெண்கள்னா அவ்வளோ கேவலமானுங்களா? அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவங்க, நம்ம டிவிக்கு ஓட்டு போட்டால் கெட்டவங்களா சொல்லுங்க? அது எப்படி இவ்வளோ நாள் ஓட்டு லேடிஸ் ஓட்டு வாங்காத வந்தாராமா? அவங்க அப்பனுக்கு அப்புறம் இவன் வந்து உட்காரலான்னு ஆசை. இவ்வளோ நாள் பொம்பளை லேடிஸே இல்லையா? இப்போ டிவிக்கு வந்த பேர் தான் லேடிஸா? இவ்வளோ நாள் லேடிஸ் இல்லாத உலகம் இருந்ததா? ஜென்ஸு ஓட்டு தான் கட்சி தான் அவருக்கு. ஒரு கட்சிக்காரங்க வராங்கன்னா அந்த அரசியல்வாதிங்க ஆளுக்கு 200 கொடுத்து கூட்டத்தை கூட்டின்னு வந்து நிக்க வச்சு பாப்பாங்க. இப்ப அண்ணன் யாரையும் கூப்பிடல, எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிடல. ஆனா எவ்வளவு ஜனம் வந்தது பாத்தீங்களா? நிறைய ஜனங்க வந்தது, இனியும் வரும். எந்த பிளாக்கும் பண்ணல. கட்சிக்காரங்களே அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பொதுமக்கள் பார்க்கவே விட மாட்டாங்க. அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. 200 கொடுப்பாங்க. வேற அந்தந்த கட்சியில இருக்க தொகுதியில இருக்கிற ஆளுங்க ஆளுக்கு 200 குத்து கூட்டத்தை கூட்டின்னு வந்து நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சு அவங்க கட்சியில ஒரு கொடியை குத்து அந்த கொடியை ஆட்ட சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா அவர் அதெல்லாம் எதுவுமே செய்யல. சாதாரணமா வந்தாரு. அவ்வளோ ஜனம் வந்தது. நிறைய ஜனத்துக்கு தெரியாது, இன்னும் நிறைய வந்திருப்பாங்க. ஆமா, எந்த சிஎம் அது மாதிரி எதிர்ச்சியா வந்து பாத்துட்டு போறாங்க? எந்த கவர்மெண்ட் எந்த சிஎம்மும் அந்த மாதிரி வரமாட்டாங்க. சாதாரணமா நம்மள எதனா பண்ணிடுவாங்களோ ஒரு பயம். நிறைய பாதுகாப்போட தான் வருவாங்க. ஆனா அவரு சாதாரணமா வராரு. அவர் உயிரை பத்தி பயம் இல்லாம வராரு. சாதாரண மக்கள் இந்த ஆட்சி பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. எங்க போனாலும் பயம் இல்லாம ஒரு ஆபீஸுக்கு போனா கூட பயந்து பேசணும் அந்த ஆபீசர் கிட்ட. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்ல. சாதாரணமா பேசுறாங்க, பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேசுறாங்க. பயம் இல்ல, எதுவுமே கிடையாது. அதுல பின்னணி கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அதனால அந்த பயம் எல்லாம் யாருக்குமே கிடையாது. அவங்க பேசுறவங்க பேசினே இருக்கட்டும். அவரு சைலண்டா செய்யிட்டு போறாரு பாரு. சைலண்டா யாருக்கும் பதில் கொடுக்கல. பேசுறவங்க பேசினே இருங்க. நான் செய்யறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேச ஒரு தகுதி இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேச ஒரு தகுதி இருக்கா? அவ கிட்னி திருடி வியாபாரம் பண்றா, அவள ஒரு தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் அவள கண்ணமுல செருப்பால அடிப்பாங்களா? செருப்பால அடிப்பாங்களா? இது வந்தா பார்த்தா கல்லே பட மாட்டாளே. மக்களை பார்க்க வந்தாரு. யாரும் வந்திருக்காங்களா? சிஎம் வந்தார்ல, கீழே விழுந்தாங்களா? ரத்தம் கண்ணீர் வந்ததா? இல்ல யாரும் அழுதாங்களா? எல்லாம் சிரிச்சுனே பார்த்தா சந்தோஷமா இருந்தாங்க, புகழ்ந்துருந்தாங்க. அண்ணனுக்கு கெத்தா இருக்கான். வேற எப்படி டோரை திறந்து சிஎம் வராங்களா? டோரை திறந்து வராங்களா? அந்த மாதிரி வந்தா போல டோரை திறந்து விட்டு வரா போல. நாய அவுத்துட்டாங்க சங்கிலி போல வீட்டுல. ஆனா எங்க கிட்ட டோரை திறந்து விடல. வேற மாதிரி கண்டிப்பா ஆயிடும். வேற மாதிரி இந்த சைடு வரக்கூடாது.